சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடினுடைய அப்டேட்டை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். சைட்டுக்கு வந்து சிங்கிள் ஸ்டோரி, மேலுக்கு வந்து லொஃப்ட் கன்வர்ஷன், கம்ப்ளீட் ரீபர்பிஷ்மெண்ட், முன்னுக்கு ஒரு போச், முன்னுக்கு ட்ரைவே வந்து செய்ய போகிறோம். அதை விட பின்னுக்கு 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷன். இதனுடைய அப்டேட்டை வந்து பார்க்க போகிறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், விண்டோ எல்லாமே போட்டு முடிச்சாச்சுது. முன்னுக்குள்ள ரபிஷுகள் எல்லாமே ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுத்துட்டோம். இனி உள்ளுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி உங்களோட சேர்ந்து போய் பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் அமைப்பை. இது எல்லாமே துரித கால பகுதியில், அதாவது வரும் 2.5-3 மாதம் நினைக்கிறேன், 2.5 மாதத்துக்குள்ளே இவ்வளவு நடந்திருக்கும். பாருங்கள், வெளியில் உள்ள ஒரு போச்சின் அமைப்பை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. போச்சின் அமைப்புகள் வந்து ஹாஃப் வே த்ரூ, இல்லை ஒரு சின்ன ஒரு போச். நார்மலாக வந்து நான் இந்த முன் அமைப்பை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உள் சீலிங்கோடு விடுவேன். பட் ஆனால் இந்த போச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த கிளைண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இப்படி இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆகவே இது அதை விட மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ரெண்டர் பண்ண போகிறோம். அந்த அமைப்பை கொஞ்சம் மாற்றி ரெண்டர் பண்ணி வரப்போகுது. அது எப்படி வந்திருக்கு, என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி உங்களோட காட்டுறேன். அதே மாதிரி இந்த சைட்டோட எக்ஸ்டென்ஷன், இந்த ரூஃபையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சைட்டுக்கு வந்து டைல்ஸ் வந்து பதிச்சு மேலே வந்து ஃப்ளட் ரூஃப் அடிச்சிருப்பான். இதனுடைய அமைப்பு. அதே மாதிரி சைட்டுக்கு நீங்கள் சில பேர் நோட் பண்ணிங்களோ எனக்கு தெரியல, கட்டர்ஸ், அதாவது வந்து இந்த வீட்டில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. முதல்ல வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, அதாவது நெய்பர் வந்து சொல்லி போட்டார், பிரச்சனை இல்லை தான் எங்களுக்கு மேக்ஸிமம் எடுத்து கட்டுங்கொண்டு. இப்போ இந்த கடைசியில் பார்ட்டி போர்டில் வந்து நின்றுச்சுன்னா, ஸோ வேறு வழி இல்லை எங்களுக்கு. அப்போ கட்டர்ஸ் போட்டால் இங்கே கூட வந்துடும். அப்போ போலும் கட்டியாச்சு. இதை ஃபுல்லாக நாங்கள் எடுத்து தான் திருப்பி செய்ய வேண்டிய நிலைமையாகவும் இருக்கலாம். ஸோ ஆகவே நாங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே வந்து போலை ஃபுல்லாக எழுப்பி அதுக்கிடையில் வந்து ஃபைபர் கிளாஸ் சிஸ்டம் ஒன்றை போட்டு அந்த தண்ணியை வந்து ஃபோல்ட் பண்ணி முன்னுக்கும் பின்னுக்கும் போகக்கூடிய மாதிரி அமைப்பில் இடத்தை லூஸ் பண்ணாமல் செய்திருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல இந்த கராச் போல் முதல் இருந்தது. ஸோ அந்த ஸ்பேஸையும் எடுக்காமல் லூஸ் பண்ணாமல், அதே மாதிரி கட்டர்ஸும் வந்து நெய்பர் சைட்டுக்கு போகாமல், ஏண்டா மற்ற வேண்டிய இடத்துல அதுக்குள்ளே போகலாது, அது போகாமல் கட்டியிருக்கு. முதல்ல ஓமுண்டு சொல்லி போட்டு கடைசி நேரத்தில் மாற்றங்கள் வந்துட்டோம். ஸோ இப்படியான சர்ப்ரைஸுகள் நிறைய இடங்களில் நடக்கும். அதே மாதிரி இந்த சைட்டுக்குள்ள அமைப்பையும் இந்த லொஃப்டின் கேபிளைண்டையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக ரெண்டை பண்ணி தான் நல்லா இருந்திருக்கு. முதல்ல ரெண்டை பண்ணுறேன்னு சொல்லி போட்டு இப்போ வந்து மாற்றிட்டோம். ஸோ அதனால் எனிவே இப்படியான சர்ப்ரைஸுகள் எல்லாம் வந்து நிறைய வரும். இதுகள் எல்லாத்தையும் நாங்களே டீல் பண்ணி ஃபுல்லாக தரமான முறையில் உங்களோட கையில் உயர் தரத்தோடு குறைந்த காலப்பகுதிகளை செய்து தருவோம். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி.